ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கங்குவா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். சூர்யா, திஷா பதானி, பாபி தியோல் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. டைரக்டர் சிறுத்தை சிவா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் ஜெனரல் எடுக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். மெயினா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா சூர்யா, அதே மாதிரி வந்து யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்ல, திஷா பதானி இவங்க 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா போகி ஹண்டர்ஸா இருக்காங்க. பௌகி ஹண்டர்ஸ்னா இந்த மாதிரி போலீஸாலே பிடிக்க முடியாத ஒரு சில கேஸ், ஒரு சில திருடங்கள் எல்லாம் அவங்க பிடிச்சி கொடுத்து போலீஸ் கிட்ட இருந்து பணம் வாங்கிப்பாங்க. சோ அந்த இதுவா இவங்க 4 பேர் இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா ஒருத்தனை பிடிக்க போமோ, ஒரு கிரிமினலை பிடிக்க போமோ அவனை கொன்னுடுறாரு தெரியாம. அவர் கொன்னதை வந்து ஒரு பையன் பாத்துறான். சோ அந்த பையன் பாத்துறான்னா அந்த பையனுக்கு இவருக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்க மாதிரி ஃபீல் பண்றாரு. அந்த பையன் மறைச்சு மறைச்சு பாக்குறான். சோ திடீர்னு பார்த்தா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பக்கத்து வீட்டுக்கே வந்து திஷா பதானி வீட்டுல இருக்கான். சோ அதை பார்த்துட்டு இவர் வந்து ஐயோ இவன் நம்மள போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுற போறான் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த பையனை போயிட்டு கடத்துற மாதிரியே வச்சுக்கலாம். கடத்தி கொண்டு வந்து அவங்க வீட்டுல வச்சுக்கிறாரு. வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு அந்த பையன் நீ யார் என்ன எதுன்னு கேட்கிறாரு. அவன் எதுவும் சொல்ல மாட்டான் ஃபர்ஸ்ட். அதனால அப்படியே விட்டுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா செவுத்துல ஏதோ ஒண்ணு வரையறான். அந்த ஆர்ட்டை வந்து பார்க்கும்போது இவருக்கு ஏதோ இவரோட பாஸ்ட கொஞ்சம் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் வருது. இந்த பையனை வந்து எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே, ஏதோ ஒரு விதத்துல பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சூர்யாவுக்கு ஒரு கனெக்ட் வருது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பையன் வந்து இதுக்கு முன்னாடி இவனை வந்து இவனோட பிரெயின்ல வந்து என்னமோ லைக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கேங். அது என்னன்றது கூட படத்துல முழுசா சொல்லல. சோ அந்த கேங் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த பையன் தான் இங்க இப்ப சூர்யா கிட்ட வந்திருக்கான். அதனால வந்து பாத்தீங்கன்னா திரும்பி அந்த கேங் வந்து இந்த பையனை தேடி வராங்க. வந்து அவனை பிடிச்சி கூப்பிட்டு போறாங்க. சோ அந்த பையனை காப்பாத்த சூர்யா போறாரு. போகும்போது ஒரு பிளாஷ்பேக் கட் பண்ணி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு 1000 அந்த இயர்ல வந்து அந்த 1070 அந்த இயர்ல என்ன நடந்தது, கங்குவா அந்த ஒரு கேங் மொத்தம் 5 தீவு இருக்கு. இந்த தீவுல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா தான் இருந்தது உண்மையில இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியை பார்க்கும்போது. எனக்கு அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே இந்த மாவீரன் படம் ஞாபகம் வந்தது. ஏன்னா இந்த ராஜமௌலியோட படம் ராம்சரண், காஜல் அகர்வால்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சிமிலர் டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரியா தான் இந்த படம் நான் பார்த்தேன். லைக் அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். பட் கதைப்படி டோட்டலா வேற. பட் அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரியா தான் நான் பார்த்தேன். மெயினா லைக் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரு நார்மலா அந்த ஒரு பிரான்சிஸ் கேரக்டராகவும் இருக்கட்டும், ரொம்ப ஸ்டைலிஷா லைக் அவரோட அந்த ஒரு சின்ன சின்ன ஹியூமர் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸோ இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கங்குவா கேரக்டர் ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு எமோஷனல் கலந்த ஒரு கேரக்டர் போது 2 கேரக்டருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. எஸ்பெஷலி கங்குவா கேரக்டர்லாம் ஸ்டன் சீன்ஸ்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல ரியல் ஸ்டன்ட் தான் பண்ணியிருக்காரு. பார்க்க செமையா இருந்தது. என்ன ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காரு படத்துல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கத்துறதை கம்மி பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கத்திக்கிட்டே இருக்கிறது தான் கொஞ்சம் எரிச்சலா இருந்தது. மத்தபடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்தா. அந்த ஒரு கங்குவான்ற அந்த ஒரு கேரக்டராவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். செமையா இருந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கங்குவான்ற கேரக்டர் எஸ்பெஷலி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாபி தியோல் அவர் வந்து வில்லனா பண்ணிருக்காரு. ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். அவரோட வில்லனிசமும் படத்துல ஓரளவு ஓகேவா காமிச்சிருக்காரு சிறுத்தை சிவா. அவரோட கேரக்டர் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டது. கொஞ்சம் எங்கேயோ வந்து அவரோட கேரக்டர் பிசுறு தட்டின மாதிரி இருந்தது. பட் ஓரளவு கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு பாபி தியோல். அது திஷா பதானி அவங்க சும்மா ஒரு பேருக்குன்னு வர ஒரு ஹீரோயின் மாதிரி தான் இந்த படத்துல ரோல் பண்ணிருக்காங்க. அவங்க பெருசா ஒரு ரோல் இல்ல. சும்மா 2 சீனும் ஒரு சாங்ஸ் வர மாதிரி தான் அவங்களுக்கான ஒரு ரோல் இருந்தது. அதே மாதிரி யோகி பாபு அண்ட் ரெடின் கிங்ஸ்லே 2 பேருமே படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள தான் வராங்க. ஒரு 3-4 சீன் தான் அவங்களுக்குமே இருக்கு. சின்ன ரோல் தான். பட் அவங்க காமெடி எதுவுமே பெருசா அந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகல. கொடுத்த கேரக்டர் ஓரளவு ஓகேவா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் அதுவும் இதுல ஆக்சுவலா அவரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாட்டி நடராஜன் சுப்ரமணியம். ஸோ அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேரக்டர். படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல் தான் வருது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட கேரக்டர் கொஞ்சம் முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு எவில் கேரக்டர் தான். அது ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு நாட்டி. அதே மாதிரி போஸ் வெங்கட் அவருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாரதர் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டரா தான் இருக்கும் அந்த கேரக்டர் நீங்க பாக்குறது. பட் ஒரு நாரதர் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர். இந்த படத்துல அவர் ரொம்ப நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாரு போஸ் வெங்கட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் கருணாஸ் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்துல சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி ஆனந்த்ராஜ் இருக்காரு. எக்கச்சக்க பேர் இருக்காங்க இந்த படத்துல கேரக்டர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேமியோவா வந்து இவர் பண்ணியிருக்காரு. யாருன்னா கார்த்தி, சூர்யாவோட தம்பி கார்த்தி சிவகுமார். அவர் வந்து பாத்தீங்கன்னா கேமியோ பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒரு 7 to 8 மினிட்ஸ் வராரு படத்துல. பட் சூப்பரா இருந்த அந்த கேமியோ. எப்படி அந்த ஒரு ரோலெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு வந்து ஒரு பீக்கை கொடுத்தது அந்த ஒரு கிளைமேக்ஸ் அந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ஒரு மைலேஜ் கொடுத்தது. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு கங்குவாக்கு வந்து அந்த ஒரு கார்த்திக் கேரக்டரும் பயங்கரமா இருக்கும். பிரமாதமா இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா பாபி தியோலோட அந்த ஒரு கள்ள மனைவிக்கு பிறந்தவரான ஒரு கேரக்டர் தான். பட் பார்ட் 2க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால கார்த்தியோட கேரக்டர் கண்டிப்பா பார்ட் 2ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணணும்னு நம்பலாம். ஸோ இந்த ஒரு 8 நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிரட்டலா இருந்தது அவரோட கேரக்டர்.
பயங்கரமா ஒரு 8 நிமிஷம் வந்தாலும் படத்துல மிரட்டிட்டு போயிட்டாரு. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கார்த்திக் கிட்டது. அந்த லுக், அந்த ஒரு மேக்கப்பா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா இருந்தது. அதே மாதிரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து இவர் வெற்றி பழனிசாமி அவரோட சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். வேற லெவல்ல எடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த பக்கம் வியட்நாம், தாய்லாந்து இந்த மாதிரியான பிளேஸ்ல போய் தான் அவர் எடுத்திருப்பாரு. பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரி சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்ல தான் எடுத்திருக்காரு. ரொம்ப வந்து சூப்பரா இருந்தது. நிறைய ரியல் பிளேஸ்ல எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது அவரோட சினிமாட்டோகிராஃபி. ஸ்டன்ட் சீன்ஸா இருக்கட்டும், பிளஸ் ஒரு விஷுவலும் டிஐஓக்குமே எல்லாமே பிரமாதமா இருந்து. அதே மாதிரி மெயினா விஎஃப்எக்ஸ் டீம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஒரு 300 கோடி ரூபாய் பட்ஜெட் எடுக்கிற படத்துக்கு நல்ல விஎஃப்எக்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல தாராளமா வந்து பண்ணிருக்காங்க. ஓரளவு ரொம்ப சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வீடியோ கேம் பாக்குற மாதிரி இருக்கு அப்படி இப்படிலாம் சோஷியல் மீடியால. பட் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு விஎஃப்எக்ஸ் ஓரளவு நல்லா தான் இருந்தது. ரொம்ப வந்து பிசறு தட்டி மத்தமா இல்ல, நீட்டா இருந்தது. விஎஃப்எக்ஸ் டீம் ஒர்க் எல்லாமே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனோட டீமுமே பிரமாதமா இருந்தது. ஏன்னா படத்துல ஒவ்வொருத்தரோட காஸ்டியூமே செமையா இருக்கு. அந்த மேக்கப் ஆர்டிஸ்டாவும் இருக்கட்டும், காஸ்டியூமராகவும் இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவங்களோட ஒவ்வொருத்தரோட ஒர்க்குமே இந்த படத்துல ரொம்ப தெரியுது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 2 வருஷம் எடுத்திருக்க படம்ன்றதுனால. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் தேவிஸ்ரீ பிரசாத். படத்துல வந்து சாங்ஸ் வந்து ஒரு 3 சாங் நல்லா இருக்கு படத்துல. உண்மையிலே கேட்கறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இறைச்சலா போட்டாரு. அது கொஞ்சம் ரொம்ப தலைவலியா இருக்க மாதிரி தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல அவர் போட்ட அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் ஒரு 1/2 hour பிஜிஎம் நல்லா நீட்டாவே இருந்தது. சாங்ஸ்மே படத்துல அந்த தலைவனே, அதே மாதிரி யோலோ, அப்புறம் இன்னொரு ஒரு கங்குவா சாங் ஒன்று இருக்கு, ஃபயர் சாங். ஸோ இந்த 3 சாங்குமே ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு தேவிஸ்ரீ பிரசாத். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணியிருந்தாருன்னா, அந்த டெசிபலை கம்மி பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஓரளவு நல்லா நீட்டாவே போட்டிருந்தாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவிஸ்ரீ பிரசாத். சாங்க்கும் நல்லா கொடுத்திருந்தாரு. படத்துல ஒரு 5 சாங் கிட்ட வருது. எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா இம்ப்ரெசிவாக தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் நிஷாத் யூசஃபோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப 2.5 மணி நேரத்துக்குள்ள நீட் அண்ட் கிறிஸ்பா கட் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் லென்த்தா போயிருந்தா கூட படம் லேக் ஆதான் தெரிஞ்சிருக்கும். பட் ஓரளவு நல்லா நீட்டா ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரியும் நீட்டா கட் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் நான் லீனியர்ல இருந்தா கூட ஒவ்வொரு கட்ஸுமே, எஸ்பெஷலி அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்ட் பிரசன்ட் ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி கட்டுவாங்க. அந்த இடத்துல அவரோட கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது. அது மாதிரி டேரக்டர் சிறுத்தை சிவா, அவரை பத்தி சொல்லவே தேவை. ஒரு கமர்ஷியல் டேரக்டர்னு அந்த ஒரு பேர் வச்சிருக்கிறவரு. அதுவும் தமிழ் சினிமால நிறைய நல்ல ஒரு எமோஷனலான படங்களை கொடுக்கக்கூடிய டேரக்டர். ஒரு சில படங்கள் அவருக்கு வந்து டிசாஸ்டராகவும் போயிருக்கு. பட் நல்லா அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான சீன்ஸ், அந்த ஒரு எமோஷன்ஸ் அவரோட படத்துல கேரி அவுட் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் அவர் பண்ணியிருக்காரு. பாசிட்டிவா நான் பார்த்த விஷயம் அதுதான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தத்தெடுத்து வளர்க்குறாரு சூர்யா ஒரு பையனை. அந்த பையனை அவரால் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவனை காப்பாற்ற முடியல. ஸோ நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவங்களை காப்பாற்றும் அப்படின்னு வாக்கு கொடுத்து அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்மத்துல 2024 அவங்க 2 பேருமே மறுபிறவி பிறந்து அந்த பையனை காப்பாத்துறாரு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த கான்செப்ட். எனக்கு இது ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாவீரன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன லவ்வரை திரும்பி அவர் வந்து லைக் காப்பாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இதுவும். லைக் சிமிலர் டைப் ஆஃப் மாவீரன் தான். பட் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாரு. உண்மையில மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பிரமாதமா இருந்தது. ஒவ்வொரு இடங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரிஞ்சு காமெடிஸ், தேவையில்லாத சீன்ஸ், எதுவுமே பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல படம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour அந்த ஒரு பீரியட் போர்ஷன் வந்து அந்த ஒரு கங்குவா வேர்ல்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு எட்டமே பயங்கரமா இருந்தது. அவங்க வந்து எங்குமே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி அப்ராட்ல தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. பட் ஒவ்வொரு செட்டா இருக்கட்டும், டீமா இருக்கட்டும், நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பிரமாதமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கலாம் சிறுத்தை சிவா. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எனக்கு லேக் ஆச்சு படம். பட் ஆனா அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தார் சிறுத்தை சிவா. கொஞ்சம் ஸ்லோவாக டக்குன்னு டேக் ஆஃப் ஆகும். பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து நல்ல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் எமோஷனலான எலிமெண்ட்ஸும் அவரோட டச் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு என்னதான் அவர் வந்து தத்தெடுத்த பையனா இருந்தா கூட ஒரு அப்பா பையனுக்குமான அந்த ஒரு எமோஷனல் பாண்டை ரொம்ப நல்லா நீட்டா சிறுத்தை சிவா சொல்லியிருந்தாரு. பிரமாதமா இருந்தது. ஏன்னா அந்த பையனும் நல்லா நடிச்சிருந்தாங்க. சூர்யாவுக்கு வந்து அந்த ஒரு அடாப்டட் சன்னா வரக்கூடிய அந்த பையனோட கேரக்டருமே சூப்பரா, நம்ம பேர் சரியா தெரியல. பட் பிரமாதமா இருந்தது அந்த பையனோட ஒரு கேரக்டருமே. ரொம்ப நல்லா நீட்டா செகண்ட் ஹாஃப்லாம் கொண்டு போய் டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இதெல்லாம் வச்சதெல்லாம் செம்மையா இருந்தது. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்ததும் நல்லா இருந்தது. கண்டிப்பா அந்த படம் செகண்ட் பார்ட் இருக்க தான் போகுது. அப்பதான் வந்து கதை கண்டினியூ ஆகி முடியும். இதோடய முடிக்கலாம். பட் அவங்க அந்த லீடு கொடுத்ததுனால கண்டிப்பா செகண்ட் பார்ட் எடுப்பாங்க அப்படின்றது நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்ட விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ½ hour ஏன்டா வந்தது அப்படின்ற மாதிரி இருந்து அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி டைலாக்ஸ் ஓவரா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இறைச்சலா இருந்தது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மைனஸ் ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா படம் எல்லா இடத்துலயும் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி போய் இந்த படத்தை காலையிலேருந்து எல்லாம் ட்ரோல் பண்ணி நான் நிறைய பார்த்தேன். என்னால இந்த நைட் ஷோ தான் பார்க்க முடிஞ்சது. நைட் 11 o'clock ஷோ தான் அந்த படம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங் எல்லாம் பிரமாதமா இருக்கு.
பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா ஒரு நல்ல படமாவே இந்த படம் வந்து வந்திருக்கும். பட் தமிழ் சினிமால ஒரு நல்ல ஒரு ட்ரை தான் அது. ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல தான் எடுத்திருந்தாங்க. ஸோ தமிழ்ல ஒரு நல்ல ஒரு ட்ரை. கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா ஒரு அவரோட வேர்ல்டே ஒன்று உருவாக்கி இருக்காரு. நல்லா இருந்தது உண்மையில வந்து ஒரு 300 கோடி பட்ஜெட்டுக்கு சூப்பரா எடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் நம்ம நிறைய இங்கிலீஷ் படங்கள் சொல்லிட்டு போலாம். அந்த ஒரு பேட்டர்ல தான் இருந்தது. பட் ஆனா நல்லா நீட்டா பண்ணியிருக்காரு சிறுத்தை சிவா. உண்மையிலே வந்து பாராட்டணும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். பட் ஆனா ரொம்ப வந்து மேக்கிங்கா பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா பணத்தை வாரி அரைச்சிருக்காங்க. ஸோ ரைட்டிங்லயும் ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல சூர்யா கேரக்டரும் அந்த பையனோட கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த 2 கேரக்டருமே உண்மையா ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு. அதான் படத்தோட ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறது. ஏன்னா எப்பவுமே ஒரு முக்கியமான கேரக்டரை நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டைரக்டர் எழுதலைன்னா அந்த படம் வந்து மொத்தமா ஃபிளாப் ஆயிடும். பட் ஆனால் இது வந்து ஓரளவு அது ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஓரளவு ஒரு ஆவரேஜ் படமா தான் இது போச்சு. கண்டிப்பா அந்த படம் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பொறுமையா தாண்டி பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஓரளவு பார்த்துருவீங்க. அதனால ஒரு ஆவரேஜ் படமா போயிடும். ஒரு ஒன் டைம் வாட்சபிளா. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பொறுத்துட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா படம் இப்படி வந்து மாட்டிப்பேன் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் ஓரளவு நல்ல ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸா பண்ணியிருக்காரு. ஒரு ஒன் டைம் டீசன்ட் தியேட்டர் மெட்டீரியல் தான் அந்த படம். நீங்க வந்து 3Dலயும் பார்க்கலாம் 2Dலயும் பார்க்கலாம். பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. 3Dல ஒரு 2-3 இடங்கள்ல வந்து அந்த ஒரு 3D எஃபெக்ட் நல்லா இருக்கு. பட் அதை தவிர பெருசா எதுவும் இல்லை. அதனால வந்து நீங்க 2D ஃபார்மேட்லயும் பார்க்கலாம் 3D ஃபார்மேட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தியேட்டர்ல போய் பாருங்க. மெயினா வந்து ஸ்பீக்கர் பக்கத்துல உட்காராதீங்க. சென்டர்ல உட்காந்து பாருங்க. ஏன்னா காது ரொம்ப இறைச்சலாகி போயிடும். நிறைய பேர் இந்த சாரிடான் டேப்லெட்லாம் போட்டு நான் பார்த்தேன் தியேட்டர்ல தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி போட்டு ஓவர் இறைச்சலா பண்ணி வச்சிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா அரேஞ்ச் தான் பண்ணியிருக்காரு தேவிஸ்ரீ பிரசாத். அதனால அவரையும் நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இந்த படத்துக்கு ஒரு டிசாஸ்டர் மாதிரி போட்டு வச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து நிறைய பரப்பி விட்டாங்க. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஆவரேஜ் மூவி தான் இது. பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியால வந்து நான் ஒரு சில ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். ஏன்னா சூர்யா ரொம்ப சொல்லிட்டாரு எல்லாரும் வாய பிளந்து பார்ப்பீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு மீம் போடுறாங்க. அதே மாதிரி வந்து ப்ரொடியூசர் தேவையெல்லாம் வாய விட்டாங்க. ஒரு 2000 கோடி படம் வசூல் அடிக்கும் அப்படின்றது. பட் அந்த அளவுக்கு போகுமான்றது தெரியல. பட் ஆனால் கண்டிப்பா ஃபேமிலி தென் கிட்ஸ் அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா கேங்கும் இந்த படம் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ்க்கு ஒரு ஆவரேஜ் கலெக்ஷன் அடிக்கும். ஸோ போட்ட காசை எடுத்தாலே பெரிய விஷயம் தான். பார்ப்போம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி சீட்டா சிவா பண்ண படங்கள்ல இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்டா டிஃப்ரெண்டான ஜெனரா தெரிஞ்சாலும் அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களோட இந்த படம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ரொம்ப அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இது இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். பட் இந்த படம் சப்போஸ் ஆல்ரெடி எல்லாம் புக் பண்ணவங்க பார்க்க வரவங்க பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் அதே மாதிரி நிறைய பேர் நெகட்டிவாக சொல்றது மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா படம் சுத்தமாக தான் பிடிக்காது. ஒரு பிளைண்ட் மைண்டோட ரிவ்யூ எதுவுமே பார்க்காம இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கு. வெளியே யாராவது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸ் நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா அந்த மைண்ட் செட்ல போய் படத்தை பார்க்குறாங்க. ஓரளவு ஆவரேஜாக இருக்க படம் கூட சுத்தமாக நல்லா இல்லாமல் அவங்க மனசுக்கு தோணுது. அதனால வந்து எந்த ஒரு ரிவ்யூவும் பார்க்காம வந்து படத்தை சப்போஸ் புக் பண்ணவங்களா தான் சொல்றேன். புக் பண்ணாதவங்க விருப்பப்பட்டா வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். பட் ஒரு ஒன் டைம் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் இது கண்டிப்பா சிறுத்தை சிவாக்கு. அவரோட இன்டர்வியூலாம் நிறைய பார்த்தேன். இன்னும் நிறைய நல்ல கான்செப்ட்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த மாதிரி புது ட்ரைக்கெல்லாம் கொஞ்சம் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா உண்மையிலே இது வந்து இவ்வளவு பேர் ட்ரோல் பண்றாங்க எனக்கு. பட் ஆனால் இந்த படத்தை இதுவே மற்ற லாங்குவேஜ்ல எடுத்திருந்தா மற்ற ஆக்டர் இன்னும் கொஞ்சம் வேற ஆக்டர்ஸ் வச்சுட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் இது வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து பேசியிருப்பாங்க. அது இன்னும் தெரியல. தமிழ் படங்களுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் அவங்க மற்ற லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட்ல நம்ம எடுத்தா கூட நம்ம கொஞ்சம் ட்ரோல் பண்றவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப நான் சொல்றது அதான். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாருன்னா படம் வந்து உண்மையில ஒரு வேற லெவல் படமாக போயிருக்கும். பரவாயில்ல. இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் இது. கண்டிப்பா பக்கா தியேட்டர் மெட்டீரியல் நல்ல ஒரு 4K டால்பி அட்மாஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய தியேட்டர்ல போய் படத்தை அதுவும் பாருங்க. சென்டர் சீட்ல உட்காந்து பாருங்க. நல்லா பின்னாடி சென்டர் சீட்ல உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த 3D எஃபெக்டா இருக்கட்டும் சவுண்டா இருக்கட்டும் எல்லாமே நல்லா கேட்கும். ரொம்ப வந்து பிரமாதமா இருந்த ஒரு நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் தான் இது என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் கொஞ்சம் தலைவலிக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும். அது வந்து நான் பெரிய டிஸ்கிளைமர். ஸோ அதுவும் ஒரு மைனஸ் தான் இந்த படத்துக்கு. என்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மைனஸாக இருந்தாலும் மியூசிக்கும் ஒரு பெரிய மைனஸாக தான் நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிருத்தோ இல்லை வேற யாராவது கொஞ்சம் மியூசிக் டைரக்டர் போட்டுருக்கலாம். அனிருத் கூட இதுக்கு ஒழுங்காக சூட் ஆகிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பட் இவர் அது போக வந்து நிறைய இடங்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ்லாம் வந்து தமிழில் மாற்றிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரைலரில் பார்க்கும்போது டைலாக்ஸ்லாம் ஒன்றுமே புரியல. பட் படத்தில் பார்க்கும்போது புரியுது. ஒரு சில அந்த ஒரு அவங்க கூப்பிட்டுக்கிற அந்த ஒரு பாஷை அது வந்து தமிழ் ஓரளவு புரியுது. பட் அவங்க அந்த ஒரு முறை வச்சு கூப்பிடுறது ஒண்ணுமே புரியல. அது வந்து மேபி அவங்களோட அந்த பழைய ட்ரைபல்ஸோட இதுவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பட்டது. பட் ரொம்ப நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் அது. ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான ஒரு படம் கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு நீட்டான ஒரு படம். அந்த படத்துல ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு படம். போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.